சிஸ்டம் பிரச்சனை விளக்கம் பேருந்தில் டிக்கெட் வழங்கும் செயல்முறை இன்னும் பல இடங்களில் கையேடும் முறையில் நடைபெறுகிறது. இது நேரம் வீணாகவும் மனித தவறுகளுக்கும் வழிவகுக்கிறது. மேலும் பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் பயணிகள் அடையாளத்தை சரிபார்த்து சிக்கல் உள்ளன. பிரச்சனை காரணங்கள் டிக்கெட் வழங்கும் முறையில் தானியங்கி தொழில்நுட்பம் இல்லாதது, பயணிகளின் அடையாளம் சரிபார்க்கப்பட்டு பதிவு செய்யும் வசதி இல்லாதது, மனித தவறுகள் காரணமாக டிக்கெட் மற்றும் பயணியர் கணக்கில் பிழை ஏற்படுவது, பேருந்து நிலையில் பாதுகாப்பு கட்டுப்பாடு இல்லாதது. பிரச்சனையின் விளைவுகள் நேரம் வீணாகிறது மற்றும் பணிகள் காத்திருக்க வேண்டியதில்லை, டிக்கெட் தவறுகள் மற்றும் வருமான இழப்பு, பாதுகாப்பு சிக்கல், அனுமதி இல்லாத நுழைவு போன்றவை. பேருந்து இயக்கத்தில் தாமதம் மற்றும் பயணிகள் குறைக்கு பிரச்சனைகள். இந்த பிரச்சனையை சந்திக்கும் மக்கள், பேருந்து நிர்வாகத்தினர், டிக்கெட் வசூலிப்போர், பயணிகள், போக்குவரத்து மேலாண்மை அமைப்புகள். தீர்வு விளக்கம் எங்கள் குழு உருவாக்கிய அடிப்படையிலான ஸ்மார்ட் பஸ் சிஸ்டம் மூலம் டிக்கெட் வழங்கல் மற்றும் பயணியர் அடையாளம் தானியங்கியமாகிறது. ஒவ்வொரு பயணிக்கும் கார்டு வழங்கப்படுகிறது. பயணி பஸ்ஸில் நுழையும் போது கார்டை ரீடரிடம் காட்டும் போது அந்த தகவலை கார்டை ரீடரிடம் காட்டும்போது சரிபார்க்கிறது. செல்லுபடியாகும் கார்டாக இருந்தால் சரிபார்க்கப்படுகிறது. செல்லுபடியாகும் செர்வோ மோட்டார் மற்றும் எல்சிடி டிஸ்பிளேவில் என காட்டப்படும். செல்லாத கார்டு என்றால் பல்சர் எச்சரிக்கை சத்தம் மேலும் ராக்ஸ்கர் ரிட்ஸ் பஸ்ஸின் நிலையை கட்டுப்படுகிறது. இந்த முறை பேருந்து நிர்வாகம், பயணிகள் மற்றும் பாதுகாப்பு குழுவிற்கு உதவுகிறது. இது டிக்கெட் பிழைகள், நேர இழப்பு மற்றும் பாதுகாப்பு சிக்கல்களை தீர்க்கிறது. முழுமையான தானியங்கத்தால் பேருந்து செயல்படுத்தல் எளிதாகவும் திறம்படவும் மாறுகிறது. எங்கள் குழுவிற்கும் ஆசிரியர்களுக்கு கிடைத்த பின்னூட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அவர் கூறியபடி ஆரம்ப வடிவில் எல்சிடி காண